பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்திருச்சு விளக்கேற்றி வழிபட்டோம்னா நம்ம மனதில் நினைத்த வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது உடனே நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5 மணி வரையிலான காலகட்டத்தை குறிக்குங்க. இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதீதமாக இருக்குமா. அதே போல் நம்ம விளக்கேற்றும் பொழுது முதல்ல நம்ம வீட்டு நிலைவாசப்படியில் ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு தான் பூஜை அறையில் ஏற்ற வேண்டுமா. நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரமாக இருக்குதா, உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா, தீராத கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்திரிச்சு விளக்கேற்றும் பொழுது நம்ம குளித்திருக்க வேணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க. சாதாரணமாகவே நம்ம எழுந்திரிச்சு பல் துளைக்கி விட்டு கைகால் முகத்தை கழுவி விட்டு பூஜை அறைக்கு சென்று நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க. ஆனால் பெண்கள் மாதவிடாய் காலகட்டத்தில் இது போல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கு பக்கத்தில் படுத்திருக்கக்கூடியவங்க, அதே போல் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்து விட்டு தாங்க விளக்கு ஏற்ற வேணும். பொதுவாக பார்த்திங்கன்னா பெண்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு விளக்கேற்றி வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு விளக்கேற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குதுங்க. தாராளமாக நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆண்கள் எழுந்திரிச்சு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க. நிச்சயமாக அதற்கான பலனானது கிடைக்குங்க. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிம்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல இதே போல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாங்க. இது இன்னுமே சிறப்பு வாய்ந்ததாகவும் அதிகமான லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கேற்றக்கூடியவங்க கட்டாயமாக வீட்டு வாசலை தெளித்து கோலம் போட்ட பிறகு தாங்க நீங்கள் விளக்கேற்றி வழிபட வேணும். பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றக்கூடியவங்க முதல்ல வீட்டு நிலைவாசப்படியில் விளக்கேற்றி வைத்து விட்டு அதற்கு பிறகு பூஜை அறைக்கு சென்று நீங்கள் விளக்கேற்றி வழிபட வேணுங்க. 30 முக்கோடி தேவர்களும் அகிலம் ஆளக்கூடிய தெய்வங்களும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூமியில் உலா வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால தான் வாசல் தெளித்து கோலம் போட்ட பிறகு வீட்டு நிலைவாசப்படியில் விளக்கேற்றி வைத்தோம்னா அவர்கள் நம்முடைய வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதற்கு பிறகு பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நம்ம விளக்கேற்றி வழிபடலாங்க. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ளான நேரமாகுங்க. இந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு விட்டு மறுபடியும் தூங்கலாமா அப்படிங்கிற சந்தேகமும் இன்றளவுக்குமே இருக்குதுங்க. தேவர்களும் தெய்வங்களும் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துவாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் தூங்கி கொண்டிருந்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுடைய வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னும் வாழ்த்துவாங்களாமாங்க. அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் ஆசீர்வாதம் நமக்கு அவ்வளவு சீக்கிரமாக கிடைச்சிடாதுங்க. ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு இத்தகைய வரம் பெறுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம கடைப்பிடிக்க வேணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போன பல சாதனையாளர்களுடைய கதையை கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிக்கக்கூடிய பழக்க உடையவர்களாக தாங்க கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாகத்தாங்க இருக்கும், போக போக உங்களுக்கே அது பழகிவிடும். 10 நாள் இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு வழிபாடு செஞ்சு விட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சு பாருங்க. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமானது ஏற்படுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே விலகி விடுங்க. அதே போல் கடன் தொல்லைகளானது தீர்ந்துவிடும். கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க. அதிகாலை நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரமாகுங்க. இந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு படித்தோம்னா நம்ம படிக்கக்கூடியது நன்றாக மனதில் பதியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் பெண்கள் படுக்கையை விட்டு கண்டிப்பாக எழுந்திருப்பது நல்லதுங்க.
அதனால தான் நம்ம தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விட்டு குளித்து விட்டு திருநீர் வைத்து விட்டு இறை வழிபாடு நம்ம செய்ய வேணுங்க. இப்படி நம்ம செய்வதனால மகாலட்சுமி கடாட்சகமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு பிறகு நம்ம வீட்டு வாசலில் அரிசி மாவால் கோலம் போடுவது சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அதற்கு அடுத்து பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியோதயத்திற்கு முன்னாடியே நீங்கள் விளக்கேற்றி வழிபட வேணுங்க. மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடியே நீங்கள் விளக்கேற்றி வழிபட வேணும். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு சிவ மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபட வேணுங்க. அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் நல்ல அதிர்வலைகளானது ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்மறையான ஆற்றல்களானது பரவ தொடங்குங்க. இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு வழிபடுவதனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. கடன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு வழிபாடு செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் சுபிட்சமானது ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போங்க. இன்னும் சிலரோ பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு சிலருக்கோ அவங்க தீபமேற்றி வழிபாடு செஞ்சும் அவங்க நினைத்த காரியமானது நடக்கவில்லை அப்படிங்கிற வருத்தமானது இருக்குங்க. அப்படிப்பட்டவங்க எந்த முறையில் தீபம் ஏற்ற வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொருவருமே கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபம் ஏற்றி வழிபடுவது தாங்க. தீபத்தில் அனைத்து விதமான தெய்வங்களும் வாசம் செய்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. நம்ம எந்த தெய்வத்தை வேணும்னாலும் அந்த தீபத்தில் அமரச் செய்து நம்ம வழிபாடு செய்யலாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தீபம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் ஏற்றுவதன் மூலமாக லக்ஷ்மி கடாட்சமானது ஏற்படுங்க. அதுலேயும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அப்படி தீபம் ஏற்றும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எந்த தீபத்தை நம்ம ஏற்றுவதாக இருந்தாலும் சரிங்க, அந்த தீபத்தில் ஒரு சிறிய அளவிலான தங்க நாணயத்தை வைக்க வேணுங்க. அதே போல் ஒரு சிறிய அளவிலான வெள்ளி நாணயம், ஒரு சின்ன அளவிலான செம்பு நாணயத்தை நம்ம மூன்றையும் போட்டு தீபம் ஏற்றி வழிபட வேணும். அப்பொழுது தான் வீட்டில் ஐஸ்வர்யமானது பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த விளக்கை சுத்தம் செய்யும்போது இந்த 3 நாணயங்களையும் சுத்தம் செய்து மறுபடியும் விளக்கில் போட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க. நாணயத்துக்கு பதிலாக நகைகளாக இருந்தாலும் சரிங்க, அதை போட்டு கூட நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாங்க. வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றோம்னா இவற்றை போட தேவையில்லைங்க. அதே போல் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபடும்போது இந்த ஸ்லோகத்தை முழு மனதோடு ஆத்மார்த்தமாக சொல்லி தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா அந்த தீபத்திற்குரிய பலனானது நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. மேலுமே நம்ம எதை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறோமோ அதுக்குண்டான பலனும் நமக்கு கிடைங்க. எதையுமே நினைக்காமல் கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லி மனதார நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும் இல்லைங்க, நம்ம எப்போதெல்லாம் தீபம் ஏற்றி வழிபடுகிறோமோ, நம்ம எத்தனை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோமோ அத்தனை முறை நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம தீபம் ஏற்றி வழிபடும்போது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பலனானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பார்த்திங்கன்னா, சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தன சப்தாம் சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதி நமஸ்தே என்ற இந்த எளிமையான ஸ்லோகத்தை முழு மனதோடு ஒரு முறை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக தீபலட்சுமியுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேண்டியது அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி நம்ம வழிபடுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பலன்களையும் பெற முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்த வேலைக்கு திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் என்பதெல்லாம் கிடையாதுங்க. இது எப்பொழுதுமே சுப வேலையாக சொல்லப்படுது. அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்வது புதுமனை புகுவது போன்ற நல்ல விஷயங்களானது நடைபெறுவதற்கு ஏற்ற நேரமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு குளித்து விட்டு இறை வழிபாடு செஞ்சு விட்டு நம்மளுடைய வேலைகளை செய்ய தொடங்கணும் அப்படின்னா அன்றைய நாள் முழுவதும் வெற்றியில் தாங்க போய் முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலும் உள்ளமும் உற்சாகத்தோடு இருக்கும்
கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுதுவதும் படிப்பதும் நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. பெண்கள் அதிகாலையில் எழுந்து வீட்டு வாசலை பெருக்கி நீர் தெளித்து கோலம் போடுவதன் மூலமாக பிரம்ம முகூர்த்த வேலையின் பலனை பெற முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திருப்பதனால என்ன பலன், பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி எப்படி வழிபட வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தீப வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.